நாளிலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். திரும்ப வாசிங்க சிஸ்டர். அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் அவர் என்ன செய்கிறாரா? நியாயத்தை உண்மையாக ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நாம் இந்த நாளில் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. பல வருடங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நான் சபையில் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை தருவராக. இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் நெறிந்திருக்கிற நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் அவர் நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று நம்முடைய சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய தெய்வத்தினுடைய கேரக்டர் இந்த வசனத்திலே, இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவனே செத்துட்டு இருக்கிறான், அவனை போய் இன்னும் அடின்னு அடிச்சிங்கன்னா என்ன செத்துற போகிறான் அப்படி என்பது போல ஆண்டவர் முடிய போகிற தருவாயில் இருக்கிற ஒருவரை முறிய போகிற அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது, இதுக்கு மேலே அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது அவன் அப்படியே கெட என்று விட்டுவிடாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவனை திரும்பவுமாக எடுத்து நிறுத்தும்படியாக பிரயாசப்படுகிறவர். ஹல்லேலூயா. திரும்பமாக அவனை என்ன செய்கிறார்? அங்கே அவனை எடுத்து நிறுத்தும்படியாக ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறது தான் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். மனிதனை கூட அவன் பாவம் செய்து விட்டான், தெய்வம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான், நானே என்னை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்து தீர்மானித்தபடியினாலே அவன் தீர்மானத்தை அப்படியே விட்டு விடாமல் அவன் மரணத்துக்கு ஏதுவானவனாக மாறி போய்விட்டான். வேதம் சொல்லுகிற நம்மில் ஒருவனாக இருந்தாலும் அவன் மரணத்தை அடைகிறவனாக மாறி போய்விட்டான். அது நிமித்தமாக அவன் தீமைகளை அதிகமாக என்ன செய்கிற உலகத்தில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் அப்படியே நம்மை விட்டுவிடாமல் நம்ம என்ன செய்கிறார்? திரும்பவுமாக புதுப்பிக்கும்படியாக ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறவர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதாமை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு ஆண்டவர் ஏதேனிலே இருந்து விடல, ஏதேனை ஆண்டவர் என்ன செய்த கதவை அடைத்து விட்டு என்ன செய்தார்? அங்கே ஆதாமோடு கூட பிரயாணம் பண்ணும்படியாக ஆண்டவர் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் முதல் ஒரு 3 அதிகாரம் 4 அதிகாரங்களை படிக்கும் பொழுது தெய்வம் தன்னை சிருஷ்டிக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற காரியத்தை இந்த 4-5 அதிகாரங்களை உங்களால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் வருகிற வாரங்களில் அவைகளை குறித்து நாம் கவனிக்கலாம். காரணம் என்னவென்றால், ஏன் தன்னை ஆண்டவர் அவ்வண்ணமாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்? உருமாற்றம் அல்ல, தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு இன்னொருவரை போல வரல ஆண்டவர். தன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே தன்னை டைல்யூட் பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னுடைய தன்மையிலிருந்து தன்னுடைய தெய்வத்தின் தன்மை, உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது எத்தனை அருமையான காரியங்களை உடையவர் என்று பார்க்கிறோம். அவரை குறித்து நம்ம கிரகித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்களை தெய்வம் என்ன செய்கிறார்? உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்? கடவுளை சில காரியங்களில் மனுஷனை செய்கிறான், லேசா சொல்லிட்டு போயிடுறான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் சொல்றாங்க கடவுள் இருக்கிறார். கடவுளை ஒரு மனுஷன் உருவாக்குனதற்கு காரணம் என்னவென்றால், தனக்கு எட்டாத காரியங்கள், தனக்கு எட்டாமல் இருக்கிறவைகளை அவன் என்ன செய்கிறான்? கடவுளை வைத்து அவன் பூசி மொழி விடுகிறான். என்றால் இது கடவுளுடைய படைப்பு, இது கடவுளுடையது, இது கடவுளுக்குரியது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பது போல இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? நினைத்து கொண்டிருக்கிறான். கடவுளை என்ன செய்கிறோம்? ஒரு கேப் ஃபில் பண்ணுறவராக இன்றைக்கு மனுஷன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள்.
அதற்காக தான் கடவுள் என்றவரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் கடவுள் ஒருவர், ஏனால் மனிதன் கண்டுபிடிக்கிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அவனால் கிரகிக்க முடியல. அது எப்படி அது ஆகிறது என்று தெரியல, எப்படி உருவாகிறது என்று தெரியல. ஒரு குழந்தை தாயின் கருவில் எப்படி உருவாகுது, அது எப்படி எவால்வ் ஆகுது என்று சொல்லி என்ன செய்கிற மனிதன் குழம்பி போகிறான். ஒரு சிறிய அணு இருக்கிறதுல, செல் என்று சொல்லுவாங்க. அந்த அணுக்களுடைய அந்த செயல்பாடுகளை மனிதன் அதை பார்த்து அதை கண்டு என்ன செய்தான், மிரண்டு போய் இது கடவுளுக்குரியவை என்று சொல்லி அதை சொல்லுகிறவனாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால், நமக்கு எட்டாதவைகளை என்ன செய்கிறோம், கடவுள் என்று ஒருத்தர் உருவாக்கி அவரிடத்துல போட்டு விடுகிறோம். அவர் தான் அதை பண்ணுறாரு, அவர் தான் அதை செஞ்சார் என்பது போல இன்றைக்கு இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்தின் அடிப்படையில் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவ்வளவுதான் முடிந்தது, அவன் கதி அவ்வளவுதான் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார், திரும்பவுமாக நெறிந்து போய் இருக்கிற நாணலை அவரும் உடைச்சு தூக்கி போடாம, அல்லது எல்லாரும் என்னை திட்டு என்னை காயப்படுத்துகிறாங்க, நீங்களும் ஏன் என்னை திட்டு என்னை காயப்படுத்துறீங்க என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரும் நம்மை முறிந்திருக்கிற நிலையில் இருக்கிற நம்மை உடைத்து தூக்கி போடாமல் நம்ம என்ன செய்கிறார், நம்மை ஆறும்படியாக ஆண்டவர் அங்கே செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆற்றும்படியாக ஆண்டவர் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். மங்கி எரிகிற திரி, அவ்வளோதான், எண்ணெய் போச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்கிற அந்த திரி, அது எரிந்து கொண்டு இருக்கிற கடைசி நேரத்தில் அது இருக்கிறது. அங்கே போய் கப்பர் நம்மள என்ன செய்வோம், உப்புன்னு ஊதி ஆஃப் பண்ணிவிடுவோம், அல்லது கையை வச்சு தட்டி அணைச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை செய்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி நியாயத்தை விசாரிக்கிறவர். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். நியாயத்தை உண்மையாக ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பது நமக்கு என்ன தெரியுங்க, நன்றாய் தெரியும். அவரிடத்திலே எல்லளவேனும் குற்றமில்லை. அவரிடத்திலே கை காட்டி நீர் ஏன் இப்படி செய்கிறீர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை நீதியாய் நடக்கிறவர் நம்முடைய தேவன், அத்தனை நியாயமாய் நடக்கிறவர் நம்முடைய தேவன் என்று பார்க்கிறோம். அவர் யார் என்று கவனிக்க மாட்டார், யார் என்று பார்க்க மாட்டார். அவர் நீதி என்றால் இப்படி தான், இதுதான் செய்யணும்னா இதுதான் செய்யணும். இன்றைக்கு இருக்கிற இந்திய அந்த சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது சட்டத்தில் எத்தனையோ ஓட்டை இருக்குன்னுவாங்க. இந்த ஓட்டையை வச்சு வெளியில் லூப் இருக்கு, லூப் ஹோல் அப்படின்வாங்க. இந்த ஓட்டையை வச்சு அவர் வந்துட்டாருங்க, அந்த ஓட்டையை வச்சு இவர் வெளியில் வந்துட்டாருங்க, பணத்தை கொடுத்து பண்ணிட்டார். அந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட செல்லாது. ஹல்லேலூயா. அவர் நீதி என்ன செய்கிறார், நியாயமாய் அவர் வெளிப்படுத்து, இதுதான்னா இதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நான் உடைய பிள்ளையாச்சே, எனக்கு எப்படியாவது இதை பண்ணுங்க. இல்லை, அப்படியல்ல ஆண்டவர். அவர் ஒரு விஷயத்தை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாருன்னா அது ஆதாம் தொடங்கி பூமியில கடைசி மனிதன் பிறக்க போகிறானே அது வரைக்குமாக தெய்வம் என்ன செய்கிறார், தன் நியாயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன் நீதியை நியாயமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். நமக்கு ஒரு எண்ணம், இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகத்தில் என்னங்க ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு. என்ன தெரியுங்களா, அவர் யாரா இருந்தாலும் கடவுள் மன்னிச்சிருவாரு. அதுதான் கிறிஸ்தவங்களும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப என்ன செய்யுது, லக்கியஸ்ட் பர்சன். கிறிஸ்தவங்களா ரொம்ப பாக்கியவான்கள். ஏனென்றால் அவங்க கடவுள் எத்தனை தடவை தப்பு செஞ்சுட்டு போய் மன்னிங்க ஆண்டவர்ன்னு சொன்னால் அவங்க கடவுள் மன்னிச்சிடறாரு அப்படின்ற ஒரு வழக்கம் இந்த உலகத்தில் உண்டு. அதற்கு ரெப்ரசன்டேட்டிவாக அதற்கு இருக்கிற ஒரு ஃபாதரோ ஒரு ஐயரோ என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு பாவ மன்னிப்பு கூண்டில் உட்கார்ந்து இந்த அம்மாவோ இந்த ஐயாவோ இந்த தம்பியோ இந்த தங்கையோ செய்கிற பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவரிடத்தில் பாவங்கள் என்ன செய்யப்படுது, தொலைந்து போனது. ஆண்டவரின் பாவத்தை மன்னித்தார் என்று அந்த பக்கத்தில் இருக்கிறவர் என்ன செய்கிறார் சொன்ன பிறகு
இவர்களிடத்தில் இவருடைய இருதயத்தில் வருகிற சந்தோஷம் இருக்கிற அப்பப்பா ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று நினைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நீதியாய் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர். அவர் நியாயமான கடவுள் ஆண்டவர் என்று பார்க்கிறோம். அவர் நியாயமான கடவுளாக இருக்கிறபடினால தான் இன்றைக்கு மனிதன் அவரை தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளே கொண்டு போய்க்கிறார். அதுவும் பார்ப்போம் என்றால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை மன்னிக்கிற கடவுள் என்று என்ன செய்கிறார்கள்? அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவருக்கு ஒரு இருதயத்தை கொடுத்து இருதய ஆண்டவர், ஏனென்றால் அவர் இரக்கமுடையவர் என்று பார்க்கிறோம். அவர் இரக்கத்தை தருகிறவராக இருக்கிறார். இரக்கத்தை என்ன செய்கிறார்? மனிதருக்கு தாராளமாக மன்னிப்பை அள்ளி என்ன செய்கிறார்? அருளுகிறவராக இருக்கிற. என்ன பாவம் செஞ்சாலும், என்ன கொலை பண்ணாலும், என்ன குற்றம் செஞ்சாலும், என்ன குடிச்சு வெறித்தாலும், விபச்சாரம் பண்ணாலும், வேசித்தனம் பண்ணாலும், என்ன பண்ணாலும் ஆண்டவர் அவனை மன்னித்து விடுகிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நினைத்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் மன்னிப்பை என்ன செய்தார்? நமக்கு பெற்றுக் கொடுத்தார். வாயின் வார்த்தையில் அல்ல, சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தது வெறும் வாயின் வார்த்தையில் அல்ல. வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லுங்க? ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே என்ன மன்னியும். சரி போ அப்படின்னு ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்று நீங்கள் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் நிச்சயமாக நெறிந்திருக்கிற நாளை முறிக்க மாட்டார். மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்கிறவர் அல்ல. நிச்சயமாக நியாயம் வெளிப்படும். அல்லேலூயா. ஆனால் தெய்வத்தை நீங்களும் நானும் தவறான ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிற எண்ணங்க. அவர் கேரக்டர் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் அன்பான கடவுள், அவர் அன்பான தெய்வம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. தெய்வம் அன்புள்ளவர், தெய்வம் அன்புள்ளவர், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கிறிஸ்தவம் இன்றைக்கு அன்பான கடவுள் என்று சொல்லி என்ன நியாயம் பண்ணிட்டு வந்து கடவுள் என்றை உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தினமும் என்ன செய்கிறோம்? மன்னிப்பு செவத்தை பண்ணுற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதை செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க, இத்தனை நாளுமை இந்த பாவத்தை பண்ணிட்டு மன்னிச்சிருங்க, இத்தனை நாளுமை தேடாமல் விட்டுட்டு மன்னிச்சிருங்க, மன்னியுங்கள் 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 மன்னியுங்கள், என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கடவுள் முன்னாடி, ஒரு சிலைக்கு முன்னாடி, சிலுவைக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் உண்டே. அதனால தான் மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. என்ன தெரியுங்களா? அவங்க கடவுள் அவங்கள மன்னிக்கிற, என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அவங்க கடவுள் அவங்கள மன்னிச்சிடுறாரு, இயேசு அவங்கள மன்னிச்சிடுறாரு அப்படின்னு நாம ஆமாம் ஆமாம் எங்கள் ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் இருதயத்தை வெளியெடுத்து காட்டுறாரு, அவர் அத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார், இருதய ஆண்டவர் அவர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி மன்னிப்பை கேட்கிற பிள்ளைகள் உண்டு. அப்போ மன்னிப்பை கேட்கிறதோடு கூட நம்முடைய வாழ்க்கை நின்று விடுகிறதா? மன்னிப்பை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று விடுகிறோம். ஆண்டவர் என்ன செய்யணும்? மன்னிச்சிடறோம் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாருன்னு வச்சுப்போ, போப்பா அப்படின்றாரு. ஆனால் அதோடு நின்று விடுகிறதா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் இல்லை. நீங்கள் நானும் இதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நாம் மன்னிப்பை கேட்கிற கிறிஸ்தவன் சர்வ சாதாரணமாக கடவுளுடைய சமூகத்தில் போய் மன்னிப்பை கேட்கிற, பாவத்தை செஞ்சுட்டு இதை பண்ணிட்டு அநியாயத்தை பண்ணிட்டு பொய்யை சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்களை செய்துட்டு என்ன செய்கிறான் மனுஷன்? தெய்வத்தினிடத்தில் போய் மன்னிப்பை கேட்கிறவனாக இருக்கிறான். கடவுளும் அவனை மன்னிக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மன்னிக்கும் பொழுது ஒரு செயல், ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் கவனிக்கிறது கிடையாது. மன்னிப்பை பெற்றவன் ஒரு காரியங்களிலே அவன் என்ன செய்கிறான்? நடக்கிறான், போகிறான். அதை ஒருவரும் அதை கவனிக்கிறது கிடையாது. ஆகவேதான் சொல்லப்படுகிறது, அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் இருக்கப்படும், ஆனால் நியாயத்தை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த வசனத்தை நாம் எப்படி கிரகித்துக் கொள்ள முடியும்? மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று சர்வ சாதாரணமாக நாம் என்ன செய்கிறோம்? திருவிருந்துக்கு முன்னாடி அநேக சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். நானும் சபையில் போயிருக்கும் பொழுது அங்கே உட்கார்ந்து சொல்லுவாங்க, பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, என்னென்ன இந்த மாதத்துலலாம் பாவம் செஞ்சீங்களோ அந்த பாவத்தில் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, பரிசுத்தத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? திருவிருந்து அனுசரிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க?
அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? எல்லா கை தூக்குங்களேன். எல்லாரும் மன்னிருப்போம். ஆனால் மன்னிக்கிற தெய்வம் தாமே, இரக்கத்தை உடைய தெய்வம் தாமே, அன்பான தெய்வம் தாமே நமக்கு என்ன செய்கிறார்? மன்னிப்பை அருளுகிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் தெய்வம் என்ன செய்கிறார்? தன் நிலையிலே அவர் என்றைக்குமே மாறுகிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டில் தெய்வத்தின் கேரக்டர் குறித்து பார்க்கிற நம்ம சில பேர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாக வந்த பிறகு அவர் இரக்கம் அதிகமாக இருக்கிறபடினாலே பழைய ஏற்பாட்டுக்குரிய கோபெல்லாம் கடவுளுக்கு தணிஞ்சு போய் இயேசு கிறிஸ்து மூலமாக என்னை கடவுள் மன்னிக்கிறார். நிச்சயமாக கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்களும் நானும் மன்னிப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து மூலமாக தான் நீங்களும் நானும் மன்னிப்பை அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாடுங்க, இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில் இல்லையே. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தான் அன்பான கடவுள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நினைச்சு எல்லோரும் நேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் சொன்ன, நெறிந்த நாளிலே அவர் முறிக்கிறவர் அல்ல, மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்கிறவர் அல்ல, ஆனால் நியாயத்தை வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பழைய ஏற்பாட்டில் அவருடைய கேரக்டர் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னங்க? அவர் நெறிந்த நாளிலே மொழியாமலும் அங்கீகரிக்கிற திணியை அணைக்காமலும் அவர் நியாயத்தை என்ன செய்கிறார்? வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர். அப்ப அவருடைய கேரக்டர் என்ன? அவருடைய கேரக்டர்ல எந்த நாளும் மாற்றம் இருக்காது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை அருளும்படியாக வந்திருந்தாலும் தேவனுடைய சர்வ வல்லவருடைய பார்வையில் என்ன எப்படியாம் அவர் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் மன்னிப்பை அருளும் பொழுது அவர் சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், மயந்திராதீங்க. ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் என்றால் நிச்சயமாக திரும்ப அந்த பாவத்தை நாம் செய்ய மாட்டோம். இன்றைக்கு கிறிஸ்தவனிடத்தில் என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் தான் மன்னிச்சிடுறாரு. ஒரு உபவாசம் போட்டால் மன்னிச்சிடுறாரு, ஒரு ஜெபம் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடுறாரு, அல்லது இந்த பாதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணனா வேண்டிக்கணும்னா என்ன பாவம் மன்னிப்பு கேட்டேன்னா அவங்க மன்னிப்பு கிடைக்கப்பட்டுருது. அப்படின்னு இருக்கும் பொழுது நான் ஏன் பாவம் செய்யக்கூடாது? திரும்ப 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 பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பை கேட்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏற்கனவே மாறி வச்சு இன்னைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னென்ன கடவுள்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், நான் எப்படி வேணா வாழலாம், ஆனால் நான் பரலோகம் போயிடலாம். எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவத்திற்காக ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே தண்டனை அடைந்து விட்டார். நான் செய்ய போகிற பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டனை அடைந்து விட்டார் என்று சொல்லித் திரிகிற நாய்கள் இன்றைக்கு இருக்கிறது. எத்தனையாக தெய்வத்தினுடைய கேரக்டர் கேவலமாக இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம். இது விளையாடுற விஷயம் நினைச்சிருக்கிற மன்னிப்பு கேட்கிற விஷயத்தை மன்னிக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? சில காரியங்களை செய்கிறார். வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யாத்ராகமம் 34 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 34 அதிகாரம் 7 வசனம். இங்கே வாசிக்க போதும் சிஸ்டர். 7 வசனத்தில் வாசிக்கிறோம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதோடு அந்த வசனம் சொல்லியிருக்கிறேன்னா இன்றைக்கு கிறிஸ்தவன் செய்கிறது சரி. என்னங்க? ஆண்டவரத்தில் பாவத்தை செஞ்சுட்டு போய் மன்னியும் ஆண்டவர்னா மன்னிச்சிடா திருப்பி வந்துடும். திருப்பி போய் பாவத்தை செஞ்சவொன்னே போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிற? மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் அதோடு நின்றிருக்கும் என்றால் இந்த வசனம் சரி. தொடர்ந்து சொல்லப்படுகிறது குற்றவாளியை. அப்போ அந்த வசனத்தின் அர்த்தம் என்னங்க? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்
விசாரிக்கிறவராம் அவருடைய கேரக்டர். தெய்வத்தினுடைய கேரக்டர்ல என்றைக்குமே மாற்றம் இருக்காது. இது பழைய ஏற்பாட்டு வசனம் பிரதர், அதனால நீங்க சொல்றது இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கைக்கு என்ன செய்யாதுங்க, செட் ஆகாது. முதல்ல பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசமே நமக்கு தெரியாது. இது புதிய ஏற்பாட்டு சபையின் காலமாக இருக்கிறபடினாலே நாம் ஆராதனை செய்யும் போது ஆடலாம், பாடலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இயேசு கிறிஸ்து வந்தபடினாலே இப்ப ஏற்பட்ட கோபமாக இருக்கிற கடவுளுடைய கேரக்டர்ல என்ன செய்யப்பட்டது, மாற்றப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை, இங்க வாப்பா இந்த ஒன்று மன்னிச்சிட்டம் போ, இங்க வாப்பா இந்த ஒன்று மன்னிச்சிட்டம் போ என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தாரா? இல்லை, தன் சரீரத்தை பிட்க கொடுத்தார், தன் ரத்தத்தை கீழே சிந்தினார், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அவருக்கு கனாவப்பட்டது, முள்முடி சூட்டப்பட்டது. விழாவில் ஒருவன் குத்துகிறான், குத்தும் பொழுது ரத்தம் வருகிறது, ரத்தத்து சரீரத்தில் ரத்தெல்லாம் போய் தண்ணீர் என்ன செய்கிறதுங்க, சரீரத்தில் இருந்து தண்ணீரும் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிற நாம், அது இயேசு கிறிஸ்து சாதாரணமாக பெற்றுக் கொடுக்கல, தன் ஜீவனையே நமக்காய் தந்து ஆண்டவர் அதை பெற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு கிரியை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார், வெறும் வாயின் வார்த்தையிலே நமக்கு மன்னிப்பை கொடுக்காமல், மன்னிப்பு என்பது அங்கே என்ன செய்கிறது என்றால் ஒரு தண்டனையை பெற்ற பிறகுதான் மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார். எப்ப தெரியுங்களா? ரட்சிக்கப்படும் பொழுது. அந்த மன்னிப்பு எல்லா காரியங்களுக்கும், நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் போதுமானது. அந்த ரட்சிப்புக்குரிய மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு ஒரு முறை தான் தருவார். மறுபடி ரட்சிப்புக்குரிய மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு வேறு மதத்தில் இருந்து வேறு நம்பிக்கையில் இருக்கிற நாம், அல்லது கிறிஸ்தவத்திலேயே பரம்பரையாக CSI RC என்று சொல்லப்படுகிற அப்பேற்பட்ட சபைகளில் இருந்து ரட்சிக்கப்பட்டு என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த மன்னிப்பு நமக்கு எப்படி தெரியுமா கொடுத்தார்? இரக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு அந்த மன்னிப்பை கொடுத்தார். ஆகவேதான் அந்த மன்னிப்பு நமக்கு இலவசம், அந்த ரட்சிப்பு நமக்கு இலவசம். சிலுவையில் நமக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த மன்னிப்பை நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம் மனிதனாக இருக்கிறபடினாலே அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம், அந்த ஒரு முறை கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பு, ஆகவேதான் வேதம் சொல்லுது ஒரு முறை கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து அந்த ரட்சிப்பில் நிலைத்து நிற்க வேண்டும். முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு முறை மன்னிப்பை கொடுத்து விட்டு அதோடு நம்முடைய என்ன செய்கிறது, நமக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாம் போய்விட்டது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய மனிதனாக நான் இந்த உலகத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து பிரயாணம் பண்ணும் பொழுது, தொடர்ந்து அதோட வாழ்க்கை நமக்கு முடியலைங்க, தொடர்ந்து நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் சில நேரங்களிலே சில காலங்களிலே நாம் தவறி விடுகிறவர்களாக இருப்போம். மனுஷனாக இருக்கிறபடினால இதில் விழுந்துட்டோம், பொய் சொல்லிட்டேன், அது பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று போகும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு மன்னிக்கிறார். ஆனால் சில நிபந்தனைகளோடு கூட அந்த மன்னிப்பு நமக்கு ஏற்படும். அந்த மன்னிப்பு என்ன தெரியுங்களா? நம்மை சில காலங்களிலே நம்மை புதுப்பிக்கும்படியாக, நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுவிட்டோம். ஆனால் அந்த மன்னிப்பு ஒரு முறை கொடுக்கப்பட்டது. ஆனால் அனுதினமும் நமக்கு கொடுக்கப்படுகிற மன்னிப்பு எதற்காக என்றால், நாம் புதுப்பிக்கும்படியாக, நம்மை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார், வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார்.
இன்னும் அடுத்து இருக்கிற மன்னிப்பை குறித்து நாம் கவனிப்போம் என்றால், அந்த மன்னிப்பு ஒழுக்கத்தை நமக்கு படிப்பிக்கும்படியாகவே ஆண்டவர் சில மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு தருவார். பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், இன்னொரு தடவை இந்த வேலையை செஞ்ச அவ்வளவுதான் உனக்கு போ. அது ஒரு மன்னிப்பு, அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற வார்னிங். ஆனால் திரும்பி அதை அவன் செய்வான் என்றால் அவனுக்கு தண்டனை நிச்சயம். அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு எனக்கும் மன்னிப்பை தருகிறார். ஒரு முறை ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கப்படுகிற அனுபவம், அது கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் உண்டாக்கப்பட்ட மன்னிப்பு. ஆனால் அதன் பின்பு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்தில் போய் மன்னிப்பை கேட்கும் பொழுதெல்லாம் ஒன்று நமக்கு புதுப்பிக்கக்கூடிய நம்பிக்கை அதன் மன்னிப்பாகவும் அல்லது ஒழுக்கத்தை கொண்டு வரக்கூடிய மன்னிப்பாகவும் அது அமைக்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவம். அவர் எப்படி போனாலும் யார் போனாலும் அவர் என்ன செய்கிறார்? அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அவரை தொடர்ந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிவிட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? தேவனை விட்டு தூர போய் திரும்பமாக ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் நாளும் இருக்கிறோம். அல்லது சரீரத்தின் ரீதியிலே உலகத்தின் காரியத்தில் கூட சில பாவங்களை செய்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலே வந்து மன்னிப்பை நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை தடவை நம்ம மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை தொடர்ந்து கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மன்னிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை, ஒரு கிரியைகளை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கணும்? அவர் யாருங்க நமக்கு கொடுக்கறது? யாராவது உலகத்தில் இருக்கவங்ககிட்ட போய் இயேசு உங்களை மன்னிக்கணுங்க, அப்படிலாம் உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னா அவர் யார் எனக்கு கொடுக்கறது அப்படின்னு கேள்வி எழும்போம் இல்லையா? நம்ம கூட சில டைம் கேட்கலாம், அவர் யாருங்க எனக்கு கொடுக்கறதுக்கு? கடவுளை என்ன செய்கிறோம்? அவர் மன்னிப்பு கொடுக்கிறவர் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் அவர் யார் எனக்கு கொடுக்கிறது என்று கேள்வி நமக்கு ஏற்படுகிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, அவர்தான் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரத்தை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அந்த அதிகாரத்தை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். என்ன சொல்லுகிறார்? எவைகளை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே மன்னிக்கப்படும், எவைகளை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா! பேர்பட்ட காரியங்களை அதிகாரத்தை உடையவர் ஏன் கடவுளிடத்தில் போய், இயேசுவின் இடத்தில் போய் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்றால் அதை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை உடையவர், தகுதி உடையவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்தில் யாரும் மன்னிப்பை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. பாவங்களிலிருந்து, சாவங்களிலிருந்து, மரணத்திலிருந்து நமக்கு விடுதலையும் மன்னிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த உலகம் என்ன செய்கிறது? விசேஷமாக கிறிஸ்தவன் அவரிடத்தில் தொடர்ந்து அவரிடத்தில் போய் மன்னிப்பை கேட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார். சில பேர் அந்த மன்னிப்பு கேட்கிறதே விட்டுட்டு பாவத்தை தொடர்ந்து செய்கிறவனாகவும் மாறி போய் விட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் வேத வசனத்திலே நாம் யாத்திராகமத்திலே வாசித்தது போல திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போதும். ஆண்டவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், மன்னிக்கிறதுல அவருடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் மன்னிச்சிருவார். வேதம் சொல்லி இரக்கத்தை 1000 தலைமுறை மட்டும். எத்தனை அவருடைய அவர் இறங்கும் பொழுது, அவர் மன்னிக்கும் பொழுது அவருடைய தாராளம் 1000 தலைமுறை. ஆனால் ஒருவனை விசாரிக்க வேண்டும் என்று வரும் பொழுது 3-4 தலைமுறைக்கு ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 3-4 தலைமுறை தான் போச்சு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிப்பை அருளுகிறாரா? ஹல்லேலூயா!
ஆனால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் கூட ஒரு வழக்கு ஒன்று, பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளை பிடிக்கிறதுன்னுவாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். பெற்றவர்கள் என்றைக்குமே என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. உலக காரியங்களிலும் சரி, உலகத்தின் அந்த வழக்கங்களிலும் சரி, பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் புண்ணியத்தை நாம் என்ன செய்யணும்? பாவம் செய்யாதவர்களாக இந்த பூமியில் வாழணும். பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவைகள் மாற்றப்படும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் அதெல்லாம் கிறிஸ்தவங்க என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்தவ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரே, அப்புறம் நான் ஏன் இப்படி பண்ணணும்? ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன், அது நடந்து கொண்டு இருக்கும். மற்றவங்க வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன், அவைகள் நடந்து கொண்டு இருக்கும். காரணம் என்னவென்றால், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் என்ன செய்கிறார்? அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் குற்றவாளி, குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாமல் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளை குறித்து இன்றைக்கு பயம் கிடையாது. அவர் யார் என்ற பயம் இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு எப்படி வேணா இருக்கலாம் என்று இன்றைக்கு இருக்கிற உபதேசங்கள், இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்களை கவனித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் இன்றைக்கு பாவத்தில் என்ன செய்கிறது? தோய்த்தெடுத்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாங்க? நாம பாவத்தை சில பேர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க பாவத்தை செஞ்சுட்டு திருப்பி ஆண்டவரிடத்தை வந்து ஜெபம் பண்ணும் பொழுது, பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை திரும்பவும் அறைகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தது ஒரு முறை நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்காக மாத்திரம்தான். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரம ஈவை ருசி பார்த்து திரும்பவுமாக பாவத்தில் அவன் போய் விழுந்து என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்கிறவனாக இருப்பான் என்றால் அந்த விசாரணை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். அதை மன்னிக்கிறவர் அவர் அல்ல. அவர் மன்னித்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ ஜனமே, இதை குறித்து நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நிதானித்து இதை கவனித்து இதை நாம் என்ன செய்யணும்? நம்மை சரிவடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு மன்னிக்கிறவர், இயேசு மன்னிக்கிறவர், இயேசு மன்னிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக 100க்கு 100 உண்மை. அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரும் அவர்தான். தொடர்ந்து பாவத்தை மனிதன் என்ன செய்கிறான்? புரிந்து கொண்டு கடவுள் சமூகத்திலே வந்து என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே என்று அழுது செவிக்கிறவனுக்கு ஆண்டவர் மன்னிப்பை தருகிறார். ஆனால் விசாரிக்காமல் விட மாட்டார். வேதத்தில் அதற்கு சான்று இருக்கா பிரதர்? எத்தனை சான்றுங்க உங்களுக்கு காட்டணும்? எத்தனை சான்றுகளை நாங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கல. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இங்க சொல்றார் ஆண்டவர் மோசேட்ட, உன்னுடைய வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொன்ன தெய்வம் தாமே இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் செய்கிற பாவங்கள், ஆண்டவரை முறுமுறுக்கிற காரியங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மோசே பரிந்து பேசுகிறார். மோசே அந்த ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை மன்னித்தார். 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்ப 20ஆம் வசனத்தில் மன்னித்தேன் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்னங்க?
இங்க ஆண்டவர் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் அந்த ஜனத்தை மன்னிக்கிறேன், ஆனா ஒருத்தன் கூட அந்த கானானை பார்க்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் எதற்காக நீ தேவனிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்டாயோ அதை ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவார். 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தை காக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர், விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே, எனக்கு கோபம் மூட்டினபடினாலே ஒருவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனத்தில் 25 லட்சம் பேர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார்கள். 2 பேர் மாத்திரம்தான் உள்ள போன கானானுக்குள்ளே. 40 வருஷத்திலே மனுஷனை செய்த வந்தவங்களை செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் ஒருவனை மன்னிக்கும் பொழுது, ஒரு ஜனத்திற்கு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது, ஒரு கூட்டத்திற்கு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது, ஒருவருக்கு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அதுதான் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மன்னித்தே. ஆனால் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த கானான் தேசத்தை காண மாட்டார்கள் என்று அந்த ஜனத்தை ஆண்டவர் தண்டித்தார். இது எங்கே இல்லைங்க, நம்ம பைபிளில் தான் இருக்கு. ஆண்டவர் ஒரு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தன்னால ஒரு வாசல் என்ன செஞ்சிடறாருங்க? அடைக்கிறார். நீங்க பாடுறீங்க, எவ்வளோ பாடல் நம்ம பாடுறோம், ஆண்டவர் ஒரு வாசல் மனுஷன் அடைச்சாலும் ஆண்டவர் எனக்கு பல வாசலை திறக்கிறார் என்று. இப்ப கடவுளே வாசல் அடைக்கிறார் என்றால் நீங்களும் நான் எங்க போய் நிற்போம்? மன்னிப்பு வழங்கப்படுகிறது, மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, நம் சுதந்திரிக்க வேண்டிய கானானை நம்மால் அந்த ஜனம் என்ன செய்தது? சுதந்திரிக்க முடியாமல் போனது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறு பிள்ளை ஒரு நல்ல வசதியான ஒரு வீட்டில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை என்ன செய்கிறோம், அந்த வீட்டில் அந்த மாதிரி வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இந்த குழந்தை வீட்டில் அங்கே இங்கே போய் விளையாடி கொண்டு இருக்கிறது. திடீரென்னு என்ன செய்தது, அந்த ஐபேட் என்ன செஞ்சது, வேணும், அங்கே ஒரு ஐபேட் இருந்தது, அதை கீழே தள்ளி உடைத்து விட்டது. சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. சுக்குநூறாக உடஞ்ச உடனே அந்த அவருக்கு அத்தனையாக அந்த வீட்டில் இருக்கிற ஓனருக்கு பயங்கர கோபம் வருது. இந்த குடும்பமாக ஏழை, ஏதோ அந்த வீட்டில் பாத்திரங்களை தேய்த்து என்ன செய்கிற சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் அது. அந்த வேலை செய்கிற அந்த சகோதரி அவங்களால அந்த ஐபேட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, வசதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அதெல்லாம் மனசில் போட்டு என்ன செய்தா, இது பண்ணிக்கிட்டு பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த செய்த அந்த தவறை அந்த ஓனர் என்ன செஞ்சிட்டார், மன்னிச்சிட்டார். ஆனால் ஒரு விஷயம் பண்ணார், இனி அந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளே சுற்றக்கூடாது, இனி அந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ எங்கே இருக்கு அங்கேயே வைத்து நீ பார்த்துக்கொள்ள, அந்த ரூம்லேயே இருக்கட்டும், வீட்டில் அங்கங்கே பெட்ரூம்லலாம் வந்து இந்த பிள்ளை சுற்றக்கூடாதுன்ட்டு ஒரு கட்டளையை போட்டுட்டார். அப்படின்னா மன்னிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு மன்னிப்பு என்ன செய்தது, அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வீட்டில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்த அந்த வாசல் என்ன செஞ்சதுங்க, அடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இதை செஞ்சுட்டேன்னு மன்னியும் கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஆனால் மன்னிக்கிறதோடு நிற்கிறவர் அல்ல, அவர் வாசலை அடைக்கிறவரும் கூட. ஹல்லேலூயா. இது ஹல்லேலூயா வராது. காரணம் என்னவென்றால் இன்னைக்கு கடவுளை, தெய்வத்தை நாம் தவறான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர். எங்க போய் பிரசங்கம் கேட்டாலும் இந்த வசனம் வரும், 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், குற்றத்தையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். ஆனால் அடுத்த வசனத்தை யாரும் சொல்றதே கிடையாது, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். பாவம் செஞ்சவனை விடமாட்டேன்றார், குற்றம் செஞ்சவனை விடமாட்டேன்றார், விசாரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப ஏற்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறோம்.
மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால்தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்படு. இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை மன்னித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இதை நம்மை புதுப்பிக்கும்படியாக செய்கிறார். இன்னொன்று, அவர் ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவருடைய மன்னிப்பின் ஒழுக்கமே அதுதான், பிரின்சிபல் அதுதான். அவருடைய மன்னிப்பினுடைய பாலிசி அது. ஆண்டவருடைய மன்னிப்பினுடைய பாலிசி இது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன விதமான வழக்கம், சிந்தனை, நோக்கம்? அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவரை மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிறோமே, அந்த மன்னிப்பை உங்களுக்கு எனக்கும் எப்படி கொடுத்தாருங்க? அதை ஒரு முறை நிதானித்து நம்மால் பார்க்க முடியுமா? ஏறக்குறைய 12-18 மணி நேரம் அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடிச்சு போனதிலிருந்து அடிதான் அவருக்கு. வரம் ஓரமெல்லாம் அவரை அடித்து என்ன செய்கிறான்? துப்புகிறான், எட்டு மிதிக்கிறான் காலில். முள்முடி சூட்டி இவன் ராஜா என்று சொல்லி கேள்வி பண்ணுகிறார்கள். அவன் முள்முடி சூட்ட சும்மா வைக்கலாங்க, போட்டு அந்த முள் என்ன செய்யறான்? அழுத்துறான். அந்த முள் என்ன செய்ய உள்ள வரைக்கும் போகுது. சில பேர்லாம் சொல்றாங்க அது உள்ள மண்டை, அந்த மண்டை ஓடெல்லாம் தொலைச்சிக்கிட்டு சில உள்ள போயிருக்கு. அதே ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. அவரை அறைகிறார்கள். அதோடு நிறுத்தல, அவர் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? மரத்தில் கட்டி அவரை படைச்சால் அந்த நிலத்தில் உழுகிறது போல் அவருடைய முதுக உழுது வைத்திருந்தான். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற படத்தை பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமாக இருக்கும். தத்துரூபமாக அவர் எப்படி அந்த பாடுகளை அனுபவித்திருப்பார் என்று சொல்லி எடுத்திருப்பாங்க. அது படம்தான். ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த பாடுகளை அனுபவித்தார். அதோடு விட்டானுங்களா? இல்லையே. சிலுவை சுமக்க சொல்றானுங்க, சிலுவை சுமந்து போகிறார். கொல்கதா என்ற மலைக்கு அவர் ஏறி போய் என்ன செய்தார்? அங்கே சிலுவை சுமந்த தெய்வம் தாமே அந்த சிலுவையிலே அறையப்பட்டார். கால்களிலே ஆணிகள் கடாவப்படுகிறது, கைகள் இரண்டிலும் ஆணிகள் கடாவப்படுகிறது, ரத்தம் ஒழுகுகிறது. சின்ன ஒரு முள்ளு குத்தினாலே நம்மளால் தாங்க முடியல. அத்தனையாக அவர் மாம்சத்தில் இருந்தார். அத்தனை பாடுகளை அவர் பட்டு என்ன செய்தார்? சிலுவையில் உங்களுக்கு எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்தா நீ விளையாண்டுட்டு இருக்கிறாத. கிரியையினாலே தெய்வம் நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் நேசம் வார்த்தையில மன்னிப்பு வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிரியையினாலே நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். 33 வருஷம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தெய்வமாக இருந்தவர் உன்னதங்களில் வாசம் பண்ணின அவர் தாமே நமக்கு மன்னிப்பை கொடுக்கும்படியாக, மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும்படியாக அவர் 33 வருஷம் மாம்சத்தில் வந்து என்ன செய்தார்? வாழ்ந்தார். அதுவே அவருக்கு பாடுதான். அந்த 33 வருஷத்தில் அவருடைய மரண நேரத்தில் அவருக்கு எத்தனையாக அவரை கொடுமைப்படுத்தினார்கள், எத்தனை சித்திரவதை செய்தார்கள். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவன் மேல் சுமத்தப்படும் பொழுது அவருடைய இந்த சுவாசம் வருகிற நாணங்களிலிருந்து ரத்தம் வெளியே வந்தது என்று வேதம் சொல்லுகிறதே. இதெல்லாம் நீங்க அழுகிறதுக்காக நான் சொல்ல, நாம் அழும்படியாக இந்த வார்த்தைகளை நான் சொல்லல. அவர் எப்படி நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரியையினாலே அவர் பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நீங்களே நான் என்ன செய்கிறேன்? வாயின் வார்த்தையிலே மன்னிப்பை பெற்று விடலாம் நினைக்கிறேன். நடக்காது. கிரியினாலே கிறிஸ்து மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தது போல மன்னிப்பை பெறுகிற நாம், ஒரு முறை கிறிஸ்து நமக்கு ரட்சிப்புக்குரிய மன்னிப்பை அது ஒரு முறை தான் கொடுப்பார். திரும்பிலாம் ரட்சிப்பை பெற முடியாது. சில பேர்லாம் சொல்லதான் பார்த்துருக்கேன். வேடிக்கையாக இருக்கும்.
ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு பிரதர், நான் சர்ச்சுக்கே போகாமல் இருந்தாங்க, இப்போ என்ன சார் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. திரும்பி ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு புது ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. என்ன விளையாட்டு இதெல்லாம்? என்ன அப்போ என்ன சொல்லிக் கொடுத்து நம்ம அவர்களை என்ன செய்கிறோம்? வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே. தேவனுடைய வார்த்தைகளை என்ன சொல்லி கொடுத்துருக்கிறோம்? ஒரு முறை ரட்சிப்பு திரும்பி போனான்னா அவன் மன்னிப்பு கேட்டு உள்ளே வர வேண்டும். திரும்ப ஒரு ஞானஸ்தானம், திரும்ப ஒரு அவனுக்கு பேர் மாற்றம், எல்லாம் பண்ணி பாஸ்டர் என்ன செய்ய எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? அவரும் பாவம் ஜனம் இல்லை, அப்படி செய்யலைன்னா வராமல் போயிடும், ஆள் ஒரு ஆள் குறைஞ்சிரும். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் ஆண்டவர் விசாரிக்கிறவர். அந்த குழந்தைக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் சுதந்திரம் பறிபோனது. ஒரு இழப்பு இல்லாமல் நமக்கு மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்காது. நிச்சயமாக மனசில் நம்ம ஆழ பதிய வச்சுக்கணும். பிரதரை பயமுறுத்துறாரு, அப்படி இல்லை, இது உண்மை. இது நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்களே இதை தொடர்ந்து வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறவைகளை கண்டு நீங்கள் தேவன் எப்படி நம்மை மன்னிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நடக்கணும். அப்படின்னா பிரதர், என் வாழ்க்கையில் எல்லா கதவும் அடைக்கப்படணுமே, அப்போதான் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? வேறு வழி இல்லை. குறுக்கு வழியில் போகிற வழியில் வேதம் சொல்லுகிற நெறிந்த நாளலை முறியாமல் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் அவர் நியாயத்தை நீதி என்ன செய்கிறாரா? வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர். ஆனால் அதை நாளலை முறிக்க மாட்டான், மங்கி எறிந்து கொண்டிருக்க திரிய அணைக்க மாட்டார். திரும்பவது ஏற்றதான் பார்ப்பார், திரும்பவது நேரம் அது சரிபடுத்தும்படியாக தான் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15, 16. போதும். இங்கே ஆவேலை காயின் கொன்று போட்டான். தன் மூர்க்கத்தினாலே அவன் கொன்று போட்டு, அவன் கொன்றது கூட சொல்லாமல் அவன் என்ன செய்கிறான்? அங்கே நடக்கிற காரியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் காயின் மன்னிப்பை கேட்கிற, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிற அடையாளமாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், இங்கிருந்து கடந்து போ, வேறு ஊருக்கு வேறு இடத்திற்கு போய் நீ வாழ்ந்து கொண்டிரு என்று சொல்றார். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை பார்க்கிறவங்க என்னை கொன்று போட்டுருவாங்களே. அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்ய ஒரு அடையாளத்தை போட்டு அனுப்புகிறார். ஆனால் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டாலும் நான் என்னை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று சொன்னாலும் கூட தெய்வம் தன்னோடு கூட அவனை அவர் வைத்துக் கொள்ளாமல் வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தை விட்டு எங்க போனா? அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லு. காரணம் என்னவென்றால், காயினுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டாலும் அவன் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு அனுமதி இல்லை. காயினுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவனுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பு அந்த வாய்ப்பு அவன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ம் 31ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். போதும். இங்கே வாசிக்கிறோம், ஒரு மகன் என்ன செய்தான்? தகப்பனை விட்டு தூர போனேன், தன் ஆசைகள் எல்லாம் தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தூர போன ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் திரும்பி வருகிறான். அங்கே திரும்பி என்ன செய்கிறான்? வருகிறான். அதை தான் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே திரும்பி வருகிற அந்த மகனை பார்த்து தகப்பன் சொல்றார். வாசிங்க சிஸ்டர் 20.
ம் 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 அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. அவன் தவறு செய்தாலும் தூர போனாலும் திரும்பி வந்த மகனுக்கு மன்னிப்பு என்ன செய்தது? வழங்கப்பட்டது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு மகன் என்ன செய்கிறான்? அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா அவன் என்ன செய்தான்? இங்கேருந்து சொத்தெல்லாம் கொண்டு போய் அழிச்சிட்டு வேசின் இடத்துல போய் எல்லாவற்றையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன விருந்து செய்கிறீர்கள், ஆட்டடிக்கிறீர், மாட்டடிக்கிறீர், பெரிய விருந்து ஏற்படுத்துகிறீர்கள், எனக்கு என்னன்னு கேட்கும் பொழுதுதான் இரண்டாவது மகனுக்கு அங்கே பதில் தருகிற ஒரு தகப்பனை தான் அங்கே வாசிக்கிறேன். 31ஆம் வசனம் வாசிங்க. போதும், நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குரியது எல்லாம். அப்போ பெரிய மகனுக்கு யாருங்க? இன்னொரு மகனுக்கு என்ன இல்லைங்க? ஆஸ்தியில் பங்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போது மன்னிப்பு தகப்பன் கொடுக்கிறார். தூர போய்விட்டான், தவறு செய்து விட்டான், வந்து விட்டான். பார்க்கிறவன் அவனை பார்த்து இவர் தான் இறங்கி ஓடுறாரு. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து என்ன செய்ய பெரிய ஒரு விருந்து ஏற்படுகிறது. எல்லாம் நடந்தாலும் அவனுக்கு வீட்டில் அவனுக்கு என்ன பிள்ளை என்கிற அந்த மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டதுங்க? ஆஸ்தியில் இருந்து அவனுக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை என்று சொல்லி ஒரு டோர் அவனுக்கு என்ன கதவை கடவுள் அவனுக்கு அடைக்கிறார் என்று பார்க்கிறாங்க. தான் சொல்றார், எனக்குரியதெல்லாம் உனக்குரியது என்று சொல்லி இன்னொரு மகனை பார்த்து அந்த இளைய மகன் காரியத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் நம்மை மன்னிக்கிறவர். லூக்காவில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை இது. ஒரு மன்னிப்பை நீங்களும் நானும் பெறும் பொழுது கடவுளிடத்துல தான் அந்த தகப்பனிடத்துல தான் ரெண்டு பிள்ளைகளே நல்லா வாழ்ந்துருந்தாங்க. திடீரென்று என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களான்னு தெரியல, இவங்க சொன்னாங்களான்னு தெரியல, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எதாவது சொன்னாங்களான்னு தெரியல, இவர் பாட்டுக்கு சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூரமாக போய் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அழித்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து ஒரு பன்றிகளை மேய்க்கிற அந்த கூட்டத்தில் நான் இருந்து விடுகிறேன் என்று வருகிறவனை கட்டி அணைத்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து திரும்பவும் தன் மகனுடைய ஸ்தானத்தை கொடுத்தாலும் அவனுக்கு தகப்பனுடைய ஆஸ்தியிலே ஒரு பங்கும் இல்லை என்று சொல்லி அந்த தகப்பன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிதாங்க கடவுள் நம்மை மன்னிப்பார். இப்படிதான் கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதாமை ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னிக்கிறார். ஆதாமுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யல? ஆதாம் ஏவாளையும் மன்னித்து தன்னோடு கூட வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவரனை துரத்தி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவன் பருகவே அவன் சாப்பிட வேண்டிய ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வாசலுக்கு போகிற அந்த கதவை ஆண்டவர் அடைக்கிறார். ஹல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் அடைக்கணும்? மன்னிப்பை கொடுத்து பாப்பா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசி, அதன் பின் மற்றெல்லாம் மாற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லை, கடவுள் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கதவை ஆண்டவர் அடைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நம்முடைய தெய்வத்தினுடைய கேரக்டர் விசேஷமாக மன்னிக்கிறதுல அவருடைய கேரக்டர் மிகவும் மிகவும் ஆச்சரியமானவைகள். சாதாரணமாக எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே கடவுளே என்னை மன்னின்னு சொல்லி போய் என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் போய் நின்று மன்னிப்பு பெறுகிறோம். மன்னிப்பை பெறுகிற நாம் என்ன செய்யப்படுகிறது? இன்னொரு பக்கத்தில் வாசல் அடைக்கப்படுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் தன் தவறை புரிந்து கொண்டு தன்னை திருத்திக் கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒருவன் மன்னிப்பை கேட்கிறான் என்றால் தேவன் அவனுக்கு மன்னிப்பை கொடுப்பார். அவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அவனுக்கு அடைக்கப்படும். ஏதோ ஒரு வகையிலே அவனுடைய காரியங்கள் என்ன செய்யப்படும் என்றால் அங்கே என்ன நிறுத்தப்படும். ஆனால் அவன் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அவன் தொடர்ந்து அவன் தேவனை பின்பற்றுகிறபடியினாலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் நமக்கு ஒரு புதிய வாசலை திறப்பார். ஹல்லேலூயா.
இப்பதாங்க ஆண்டவர் புதிய வாசலை திறப்பார், மன்னிப்பை கேட்டவுடனே ஆண்டவர் வாசலை திறக்கிறார் என்று சொல்லி இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. இல்லை, மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது வாசலை அடைக்கிறார். எவன் ஒருவன் அந்த மன்னிப்பில் தொடர்ந்து நிலைத்து நிற்கிறானோ அவனுக்கு புதிய வாசல் அவனுக்கு திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா பிரச்சனையே இல்லையே பிரதர், கேட்டால் தானே வாசல் அடைப்பார், கேட்காமலே இருந்துடலாமே என்று நினைக்கலாம். இல்லை, மன்னிப்பு கேட்கலன்னா பரலோகமே நம்மால் போக முடியாது. அனுதினமும் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அனுதினமும் நாம் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தவறை செய்து கொண்டு நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதல்ல, தவறை செய்தாலும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த தவறை புரியாதவனாக நான் நிற்பேன் என்றால் தேவன் எனக்காக வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆதாமை குறித்து நாம் பார்த்தோம், அவனுக்கு வாசல் அடைக்கப்பட்டது, ஆனால் அவனுக்கு ஒரு புதிய வாசலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு எனக்கும் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கலாம். தாவீதின் வாழ்க்கையில் கூட பாவத்தை செய்து அவன் தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் மன்னித்தாலும், ஆனால் அவன் பாடுகளுக்குள்ளாக கடந்து போனான். தன் மகனை இழந்து போனான். என்ன செய்தான்? தேவனுக்கென்று கட்ட வேண்டும் என்று பெரிய ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்த தாவீதுக்கு அவன் கட்டக்கூடாது என்று ஆண்டவர் வாசல் அடைச்சாரு. ஆனால் சாலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மகனாலே அவனுக்கு ஒரு புதிய வாசலை திறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாக அநேக விஷயங்கள் வேதத்திலே நாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனை ஆண்டவர் மன்னிக்கிறார் என்றால் அவனுக்கு ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது. இன்றைக்கு பாடுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை, பிரச்சனைகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதற்கு சில காரணமும் தேவன் நம்மை மன்னிக்கிறதுல இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை மன்னிக்கிறார், ஆனால் வாசலை அடைக்கிறார். தொடர்ந்து எவன் தேவனுடைய வழியில் நின்று கொண்டிருக்கிறானோ, நடக்கிறானோ, அவனுக்கு ஆண்டவர் புதிய வாசலை திறந்து அநேக காரியங்களை அவன் மூலமாக இந்த உலகத்தில் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் என்னன்னு தெரியல, எத்தனையோ பிரச்சனை போனாலும் இந்த பிரச்சனை எனக்கு போக மாட்டேங்கிறது, இது எனக்கு போக மாட்டேங்கிறது, இது எனக்கு நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக நம்ம இருக்கிறார். ஆனால் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சரி செய்யும்படியாக, நம்மை சீர்படுத்தும்படியாக சில காரியங்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் பவுலை குறித்து வாசிக்கிறோம். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த பவுல் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை எடுத்து விடும்படியாக செய்யும், இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து விடும்படியாக செய்யும் என்று ஜெபம் செய்த போது கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதை வைத்துக்கொண்டு நம்முடைய பிரயாணத்தை நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் வழியிலே, சத்தியத்தின் பாதையிலே நீங்களும் நானும் கடந்து செல்வோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு புதிய வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு புதிய வாசல் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் வழியாக உட்பிரவேசிப்போம். தேவன் நமக்கு தருகிற மன்னிப்பை சாதாரணமான ஒரு இடை போட்டு நம்ம என்ன செய்து விடக்கூடாது. நாம் இன்னும் அதிகமான பாவத்தை புரிகிறவர்களாக, தவறுகளை செய்கிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரக்கத்தை தவறான ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறபடினால தான் கடவுள் மன்னிக்கிறவருங்க. அப்போது என் பாவம், நான் இனி செய்ய போகிற பாவத்திற்கும் கடவுள் என்னை மன்னிக்கிறாரு, இயேசு என்னை மன்னிக்கிறார் என்று சொல்லி பாவத்தை தொடர்ந்து செய்கிற பிள்ளைகள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே வாசல்கள் அடைக்கப்படும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. திரும்பி வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட சில வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் தொடர்ந்து நாம் நிலைத்து நிற்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய வாசலை திறக்கிறவனாக இருப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நமக்கு புதிய வாசலை திறப்பார். ஆனால்
தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது மிகவும் மிகவும் ஜாக்கிரதை. மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னா நம் தேவனை தொடர்ந்து அவருடைய வழியில் பின்பற்றணும். அவரை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது.